தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு இரா அன்புவேந்தன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். இந்திய குடியரசுக் கட்சி, இந்த கட்சி ஏதாவது ஒரு தேர்தலில் 1-2 இடங்களில் நின்று வெற்றி பெறுவதோடு அல்லது வெற்றி வாய்ப்பை இழப்பதோடு நின்று விடுகிறதா, இல்லை மக்களோடு போய் கலந்து அவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இந்திய குடியரசுக் கட்சி உருவானதுடைய நோக்கம் வந்து பாபா அம்பேத்கருடைய அவருடைய லட்சிய கனவால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதனுடைய இலக்கு என்பது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் அதிகாரத்தை எளிய மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது, அது அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பது, சேரணும் அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய கோட்பாடு. கொள்கை கோட்பாடுக்கும் அதுதான். அதே நேரத்தில் மற்ற மாநிலங்களை, ஏற்கனவே குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் வந்து 14 உறுப்பினர்களை கொண்ட இயக்கமாக இருந்த கட்சி. மத்திய உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, இப்படி இன்னும் கடைசியாக எனக்கு தெரிந்து 1990களில் ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தது. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக பல்வேறு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களாக KPS மணி போன்ற தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள். எனக்கு 1980களில் எங்களுடைய முன்னாள் தலைவர், மறைந்த சமுதாய விடிவெளி என்று போற்றப்படுகின்ற G. மூர்த்தி அவர்கள் பேரணாம்பட்டு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருக்கு பிறகு இப்போ எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் தற்போதைய தலைவர் சேக்கு தமிழரசன் அவர்கள் பேரில் தான் இந்த குடியரசுக் கட்சியை தெரிய வரும் மக்களுக்கு. ஆமாம், அப்படி தான் இந்த காலங்களில் இருக்கிறது. ஆமாம், செயல்பட்டுருக்கோம். அதே நேரத்தில் இந்த இயக்கம் வெறும் அதிகாரத்திற்காக மட்டுமில்லாமல் மக்களுடைய, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதை, மீட்டெடுப்பது, அவர்களுக்கான விடுதலையை பெற்றுத்தருவது. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த தமிழ்நாட்டையாக இருந்தாலும் சரி, அது இந்தியா முழுவதும் இருக்கின்ற நிலைகள், இந்த மக்கள் எந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி சுரண்டப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் இன்றைக்கி டெய்லி அன்றாட செய்திகள் மூலமாக நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். ஆக அந்த வகையில் எங்கெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் சுரண்டப்படுகிறார்களோ, அங்கே போய் இந்திய குடியரசுக் கட்சி முதல் ஆளாக களத்தில் நின்று போராடும். அவர்களுக்காக, அவர்களுடைய சார்பிலே, அவருடைய உரிமைக்காக குரல் கொடுக்குற ஒரு இயக்கமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடிசைகளை அகற்றுகிற அந்த குடியிருப்பு உரிமையை மறுக்கின்ற நிலையில் குடிசைகளை அகற்றுவதில் இந்திய குடியரசுக் கட்சி பெரும் பங்காற்றி வருகிறது. அதற்காக வழக்கு போட்டு அகற்றுவதை நிறுத்துவதில், அகற்றுவதை எதிர்த்து அதற்காக பல்வேறு போராட்டங்களை இந்திய குடியரசுக் கட்சி நடத்தியிருக்கிறது. வழக்கும் போட்டு அதில் பல நிலைகளில் வெற்றியும் கண்டிருக்கிறோம். அதே போன்று நில உரிமைக்காக பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்திய குடியரசுக் கட்சி நாங்கள் களமாற்றிருக்கிறோம். இப்போ கடைசியாக கூட திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் இருக்கிற மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனையில் கூட நாங்கள் அந்த பிரச்சனைகளுக்காக முன்னெடுத்தோம். அதற்காக தேசிய ஆதிதிராவிடர் ஆணையத்திலே ஒரு புகார் கொடுத்து இன்றைக்கி தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு 15 தினங்களுக்குள் இவருக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று இப்போ நோட்டீஸும் கொடுத்துருக்கிறார்கள். இது போன்ற, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆதிதிராவிட மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி, இந்த நிதி அனுப்பப்படுகிறதுன்னு சொல்லுவாங்களே, திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னு நிறைய, ஒவ்வொரு முறையும் SC/ST மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற நிதி என்பது முறையாக செலவிடப்படுவதே கிடையாது. இன்றைக்கி வந்து SC/ST ஸ்பெஷல் காம்ப்ளான் பிளான், அந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படுகிற நிதி என்பது மக்கள் தொகைக்கேற்ப ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் தனி நிதியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த நிதி அந்த மக்களுக்கு போய் சேர்கிறதா? சிறப்பு திட்டங்கள் மூலமாக, இப்போ வந்து ஒரு கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே ஆதிதிராவிட மக்கள் வசிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான அங்கே வந்து என்ன கட்டமைப்பு இல்லை, சாலை வசதி இல்லையா,
குடிநீர் வசதி இல்லையா, மின்சார வசதி இல்லையா, பாதாள சாக்கடை வசதி இல்லையா? ஆக அந்த எதெல்லாம் இல்லையோ அங்கே அது ஒரு சிறப்பு திட்டமாக உருவாக்கி இந்த நிதியை கொண்டு அங்கே மேம்படுத்துவது. பள்ளிக்கூட கட்டிடங்கள் இல்லையா, பள்ளிக்கூட கட்டடங்களை கட்டி கொடுப்பது. இது மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள், இந்த மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களுக்காக மட்டுமே ஒதுக்கப்படுகிற அந்த சிறப்பு உட்கூறு திட்ட நிதி என்பது தொடர்ந்து சுரண்டப்படுகிறது, வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது. அங்கே அங்கே நிறைய பேர் தாட்கோவில் கடன் கேட்டு லட்சக்கணக்கான மனுக்கள் குவிந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு போய் வங்கி கடனோ அந்த தாட்கோ கடன் உதவியோ செய்வதே கிடையாது. அந்த நிறைய பல இடங்களில் தொகுப்பீடு கேட்டு மனு செய்திருக்கிறார்கள். இன்னும் இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களே அங்கே இருக்கின்ற ஆதி திராவிட சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் எங்களுக்கு குடியிருப்பு கட்டித்தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு அந்த மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்கிறது, நீங்கள் டேக்ஸ் பேயர், அதனால் உங்களுக்கு கொடுக்க முடியும், அரசின் திட்டங்கள் உங்களுக்கு சேராது என்று கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இது என்ன விதமான மனநிலைன்னு தெரியல. தோட்ட தொழிலாளர் டேக்ஸ் பேயர், அப்போ ரொம்ப இதுவே ஒரு முரணாக தெரிகிறது. முரண் மட்டும் இல்லை, இது அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். என்னென்னா இப்போ நேற்று பட்ஜெட்டில் கூட மத்திய அரசு சொல்லியிருக்கிறது, 3 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்களுக்கு டேக்ஸ் கிடையாது. அப்போ அவங்க 3 லட்சத்துக்கு மேலே 3 லட்சம் வருவானுங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு குறைந்தபட்சம் 21,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர்களுக்கு வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் கட்டணும்னு இல்லைன்றது சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைந்தபட்சம் 6,000 ரூபாய், அதிகபட்சம் 12,000 ரூபாய். அவர்களுக்கு ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வசூலிக்கப்படுகிறது. யார் இதை வசூல் பண்ணுறதே தப்பு. உங்கள் சட்டப்படி, இந்த அரசு மத்திய அரசு சட்டமாக இருந்தாலும் அல்லது மாநில அரசு சட்டமாக இருந்தாலும், அந்த சட்டப்படி இந்த மக்களிடத்தில் போய் குறைந்த வருவாயில் போய் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வசூல் பண்ணுறதே தப்பு, சட்டப்படி தப்பு. அதை காரணம் காட்டி அவர்களுக்கு அரசு திட்டங்கள் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது, இது அதை விட மோசமான தவறு. இது என்ன சொல்கிறது, அயோக்கியத்தனம்னு இன்னும் சொல்லணும். உண்மைதான். இதை யார் கேட்பது? ஆக இதை இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சி அதுக்காக போராடி கொண்டிருக்கிறது. இப்போ இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டியல் இனத்தவர்களுக்கு மட்டும் செயல்படுகிறதா, அவர்களுக்கு மட்டும் பாடுபடுகிறதா, மற்றவங்களுக்கெல்லாம் அந்த கட்சியில் இல்லை? அது அப்படி ஒன்றும் கிடையாது. பாபா சாஹேப் இந்த கட்சி உருவாக்கும் போது ஒரு கொள்கை திட்டங்களை உருவாக்குகிறார். இந்த நாட்டில் சாதி கட்டமைப்பை ஒழிக்கப்பட வேண்டும், இங்கே இந்தியாங்கிறது ஒரே தேசமாக இருக்கணும், இந்திய மக்கள் ஒரே குடியிருப்புகளாக இருக்கணும், இங்கே சேரி வேறு ஊர் வேறு என்று ரெண்டாக பிரிந்து இரண்டு இந்தியாவாகத்தான் இருக்கிறது. ஆக இது ஒழித்து எல்லாம் ஒரே இந்தியாவாக மாற வேண்டும், மக்கள் ஒன்றுபட வேண்டும், மக்கள் ஒன்றுபட்டு தான் அது வேணும், அதற்கான வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய கொள்கைகளை. என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த கட்சியில் உறுப்பினராக சேர்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து, மனித நேயத்தோடு எல்லோரும் எனக்கு மேலே எவனும் இல்லை, எனக்கு கீழேயும் எவனும் இல்லை என்கிற அந்த சமத்துவ பார்வையோடு இருக்கிற யார் வேண்டுமானாலும் இந்திய குடியரசுக் கட்சியிலே உறுப்பினராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், குடியரசுக் கட்சியில் பல இடங்களில் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், பொறுப்பில் இருக்கிறார்கள். பல்வேறு சமூகத்தை முற்போக்கு சாதி என்று சொல்கின்ற முற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மராட்டிய மாநிலத்திலும் சரி, பக்கத்தில் இருக்கிற அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கூட மற்ற எஸ்சி எஸ்டி அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் கூட கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் வகித்தவர்கள் இருக்கிறார்கள். கடந்த காலத்திலும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கும் அதில் ஆகவே இந்த குடியரசுக் கட்சி என்பது வெறும் எஸ்சி எஸ்டிக்கான கட்சி அல்ல. ஆனால் இங்கே என்னென்னா, எல்லோருக்கும் பிரச்சனை வந்தால் பலர் பேசுகிறார்கள், பல இயக்கங்கள் பேசுகிறது, அவர்களுக்காக குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பாதிக்கப்பட்டால் நாங்கள் மட்டும்தான் குரல் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்படி செய்கிற போது தான் இந்த பார்வை ஒரு தவறான பார்வையாக மாறிவிடுது. இல்லை, இப்போ உங்களை போன்ற கட்சிகள் அதிகப்படியான கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களும் குரல் கொடுக்குறாங்கல்ல பட்டியல் இனத்தவர்களுக்காக. இல்லை, குரல் கொடுக்குறாங்கன்றது இப்போ நான் இதை சொல்கிறேங்களே, எஸ்சி எஸ்டிக்கான நிதியை எல்லா கட்சிகளும் ஆட்சியில் இருக்கும்போது, இது நான் ஒரு கட்சியை மட்டும் சொல்ல மாட்டேன், எல்லா கட்சிகளுமே
அவங்கவுங்க ஆட்சி காலத்தில் வந்து இந்த நிதியை முறையாக பயன்படுத்தவில்லை என்பது எங்களுடைய பார்வை, எங்களுடைய குற்றச்சாட்டு. அது இதை வெறும் மாற்றப்பட்டது. இதை வெறும் பேசுவதனால மட்டுமே எங்களுக்கான குரலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன மாற்றம் வந்திருக்கிறது கடந்த காலத்தில்? நீங்கள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க? மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். எதுக்கு பெரும்பான்மை மக்களை அணிதிரட்டி அதற்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், தேவைப்பட்டால் வழக்குகளையும் போட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை வந்து சமூக நீதி பேசுகிறவர்கள், எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற இயக்கங்கள், கட்சிகள், தலைவர்கள் இதற்காக போராட்டம் நடத்தணும். போராட்டம் வடிவில் எதுவுமே யாரும் வந்து இந்த மக்களுக்கான பிரச்சனைகளை யாரும் கொண்டு வரவில்லை. எந்த கட்சியும் பண்ணது கிடையாது. பேசுவார்கள், மேடையில் பேசுவார்கள். மேடையில் பேசுவதாலும் பத்திரிகைகள் பேசுவதனால மட்டுமே இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விட்டதானா? கிடையவே கிடையாது. இன்றைக்கி எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கான இடஒதுக்கீடு, அந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் என்று சொல்லப்படுகிற பின்னடைவு காலி பணியிடங்கள் வந்து 2014 ஒரு வழக்கு போட்டது. உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. 27,641 பின்னடைவு காலி பணியிடங்கள் தமிழ்நாட்டில் மாநில அளவு அரசினுடைய துறைகளில் காலியிடமாக இருக்கிறது என்று நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஒரு உத்தரவு போட்டது. அது உடனடியாக நிரப்பணும்னு சொன்னாங்க. இன்னும் நிரப்பப்படலை. இப்போ 2024 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அந்த தீர்ப்பு வந்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டுகளை கடந்து விட்டது. இன்று வரை இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்று தான். ஆமாம், எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஒரே பார்வையில் தான் பார்க்குறோம். எப்படி மத்தியில் காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் எப்படியோ அதே போல தான் இங்கே திராவிட இயக்கங்கள் சொல்லுகிறவர்கள் அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் எங்களுக்கான பிரச்சனைகளில், இந்த மக்களுக்கான உரிமைகளில் போதுமான அக்கறை செலுத்துவதில்லை என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்போ இவங்க தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவோம். நீங்கள் ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன். 2014 27,641 பின்னடைவு காலி பணியிடங்கள் 10 ஆண்டுகள் கடந்திருந்தால் அது இன்னும் அதிகரிச்சிருக்குமா குறையுமா? கூடியிருக்கணும்ல. ஆனால் இப்போ திமுக அரசு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு அரசாணை, வெறும் 10,402 காலி பணியிடங்கள் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ ஏற்கனவே இருந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதா? அதிமுக சொன்னதே நாங்களும் சொல்கிறோம். இது 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 எந்த மாதிரியான நிலை? அது இப்படி குறைச்சி இருக்கிறாங்க. இந்த குறைத்து வெளியிடப்பட்ட ஆணை வெளியிட்டு ஒரு ஆண்டுகளுக்கு மேலே கடந்து விட்டது. அதை கூட இன்னும் அவங்க சொன்ன மாதிரியான 10,402 காலி பணியிடங்கள் கூட இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. இதை தாண்டி இது அரசு பணியில் இருக்கிற எஸ்சி எஸ்டி ஊழியர்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும்னு கேட்டுட்ருக்காங்க. இது பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் இருக்கிறது, மத்திய அரசு பணிகளில் அந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் சனாதனம் என்று சனாதனத்தை வலியுறுத்துகிற பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் கூட எஸ்சி எஸ்டி மக்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இருக்கிறது. ஆனால் சமூக நீதி பேசுகிற தமிழ்நாட்டில் நீதிமன்றம் வரைக்கும் போய் கேட்டும் கூட நீதிமன்றத்தில் இந்த அரசு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டினா, இது கொள்கை முடிவு, அரசின் கொள்கை முடிவு என்று சொல்லுகிறார். அதுதான் எங்களுக்கு புரியல. இப்போ நீங்கள் அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனால இப்படி திமுகவை ரொம்ப விமர்சிக்கிறீங்களா? இப்போதான் நான் சொன்னேன், நான் அதிமுக ஆட்சியிலையும் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் இவர்கள். நாம் இவர்களிடத்தில் கேட்காம போய் கடந்த காலத்தில் அண்ணா இருந்து ஆண்ட கட்சிக்கிட்ட போய் நான் கேட்டிருக்க முடியாது. இப்போது பதவியில் இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இவர்கள் தான் இருக்கிறார்கள். இதுவே இப்போ இதே இடத்துல அதிமுக இருந்தாலும் இந்த நாங்கள் ஒரே மாதிரியான அளவுகோலை வைத்து தான் பார்க்கிறோம். எங்களுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுடைய உரிமைக்காக யார் கொடுக்கிறார்களோ, யார் திட்டம் தீட்டுகிறார்களோ, செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் தோழனாக இருப்போமே தவிர. இல்லை, உங்களது தலைவரை சபாநாயகராக வைத்து அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. ஆகவே அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று மென்மையான போக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் இப்போ ஒரு வேகமான ஒரு எதிர்நிலையான
கொள்கை நீங்கள் எடுக்கிறீங்க? அது தவறான பார்வை. நான் என்ன சொல்கிறேன், நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியிலும் நாங்கள் கடுமையான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் கடுமையான விமர்சனங்களை கூட வைத்திருக்கிறோம். அதில் வந்து இப்போதும் சொல்லுகிறோம், அது அவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அல்லது ஸ்டாலினாக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த கட்சிகள் வந்தாலும் கூட எங்களுடைய உரிமை பிரச்சனையில் யாருக்கோடும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எதற்காகவும் விட்டு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அதுக்கும் எங்களுடைய தலைவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இதில் எங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறார். உரிமைக்கு குரல் கொடுப்போம், அப்படி யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக நாங்கள் தோள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்கள் பிரச்சனையில் எங்களுடைய சுதந்திரத்திலே பாகுபாடு பார்க்கப்படுகிறது என்றால் அந்த இடத்துல நாங்கள் எதற்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம், விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நீங்கள் சட்டமேதை அம்பேத்கரை பற்றி பேசும்போது ஒரே இந்தியா வேணும்னு கேட்டார், இரட்டை இந்தியாலாம் இருக்கக்கூடாது. இப்போ மோடி அதை தானே சொல்கிறார், ஒரே இந்தியா. நாங்களும் அதை சொல்கிறோம். மோடி சொல்கிற ஒரே இந்தியா வேறு, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன ஒரே இந்தியா என்ன வேறுபாடு பார்க்குறீங்க? ஆமாம், அவர் கேட்குறது ஒரே ரிலீஜியன், ஒரே லாங்குவேஜ், ஒன் லாங்குவேஜ் ஒன் ரிலீஜியன் அப்படின்றார். நான் இதே கேட்குறோம், ஒன் கேஸ்ட் கொண்டு வாங்க, ஒரே சுடுகாடு கொண்டு வாங்க, இந்தியா முழுவதும் ஒரே ஊராக கொண்டு வாங்க, சேரி இல்லை, காலனி ஊர் இல்லை அப்படின்னு இல்லாமல் ஒரே பகுதியாக கொண்டு வாங்க, ஒரே குடியிருப்பு பகுதியாக மாற்றுங்க, ஒரே சுடுகாடாக கொண்டு வாங்க. இன்னும் பல கிராமங்களில் வந்து எஸ்சி எஸ்டி மக்கள் செத்தாக புதைப்பதற்கு சுடுகாடு இல்லாத நிலை இருக்கிறது. இதுக்கெல்லாம் மோடி பதில் சொல்வாரா? அதற்கு தீர்வு காணுவாரா? அவர் சொல்கிற இந்தியா வேறு. அவர் சொல்கிற இந்தியா என்பது ஒரே இந்தியா என்பது வேறு, பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன ஒரே இந்தியா என்பது வேறு. இங்கே மக்கள் ஒன்றுபட்ட மக்களாக, ஒரே தேசத்து மக்களாக, சகோதரர்களாக, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த அடிப்படையில் கொண்டு வரப்படுகிற இந்தியாவாக இருக்கணும்னு சொன்னார். அதை தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலின மக்கள் நடத்துகிற கட்சி அல்லது அவர்களுக்காக உழைக்கிற கட்சிகள் நிறையா இருக்காங்க. அதில் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு முன்னணி நிலையில் இருக்குது. சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் எல்லாம் அவர்களோடு இணைந்து நீங்கள் ஏன் செயல்படக்கூடாது? எந்த அடிப்படையில் இணைவதுங்கிறது ஒரு கேள்வி. இணையணுங்கிறதுல எங்களுக்கு மாறுபாடு கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு சிந்தனையை எங்களுடைய தேசிய தலைவர் ஆனால் அம்பேத்கருடைய பேரன் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கர் அவர்கள் ஒரு திட்டத்தை இங்கே முன்வைத்தார். இங்கே இருந்த தலைவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து கிருஷ்ணசாமி, டாக்டர் சேப்பு தமிழரசன், திருமாவளவன், மறைந்த தலைவர்கள் சக்திதாசன், வை பாலசுந்தரம், இப்போ ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட எல்லோரையும் அழைத்து பேச வேண்டும் என்று சொன்னார். ஒரு பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில், குறைந்தபட்சம் ஒரு பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக ஒரு கூட்டமைப்பாக, ஒரே இயக்கமாக கூட அந்தந்த கட்சிகள் அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கூட்டமைப்பாக செயல்படுங்கள். இந்த கூட்டமைப்பு ஒரு பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று ஒரு அதற்காக நாங்கள் வந்து நான் உறுதுணையாக இருக்கிற இதற்கான முயற்சி எடுங்கள் என்று சொன்னார். அது சில தலைவர்கள் அதற்கு ஒத்து வரவில்லை. அதில் தோல்வி தான் நடந்தது. இப்போதும் அந்த நோக்கம் இருக்கிறது. பலமுறை சொல்கிறோம், இணைந்து செயலாற்றுவதில் எங்களுக்கு எந்த மாறுபாடும் கிடையாது, கருத்து வேறுபாடும் கிடையாது. எதன் அடிப்படையில் செயல்பட போகிறோம் என்பதுதான் முக்கியம். எந்த கொள்கை திட்டத்தின் கீழ், எந்த பொது செயல் திட்டத்தின் கீழ் நாம் இணைந்து செயலாற்றப் போகிறோம், அதற்கான திட்டத்தை வகுத்து இதனோடு சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் இந்திய குடியரசுக் கட்சி அதுக்கு தயாராக இருக்கிறது. இப்போ சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் கொல்லப்பட்டார். இது வந்து தமிழக அரசின் ஒரு தோல்வி என்று நினைக்கிறீர்களா? நிச்சயமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, உளவுத்துறை வந்து 3 முறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. நாங்கள் சொல்லலை, உளவுத்துறை சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆபத்து இருக்கிறது அப்படி என்று காவல்துறைக்கு சொன்னதாகவும், காவல்துறை அதை மெத்தனமாக எடுத்துக்கொண்டதாகவும் இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகும் கூட இன்றைக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் நாளொன்றுக்கு சராசரியாக 4 பேர் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். 4 படுகொலைகள்
சராசரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இதுக்கு யார் காரணம் என்ன? இது வந்து நிர்வாக திறமையற்றதுன்னு என்று சொல்லலாமா? காவல் நிலையம், செம்பியம் காவல் நிலையம் மிக அருகிலேயே இருக்கிறது. ஒரு தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறார். அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்காமல் நிலை உருவானதுக்கு யார் காரணம்? அரசு தான் காரணம். அரசு தான் காரணம். இத்தனைக்கும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கிற முதலமைச்சருடைய தொகுதி, முதல்வருடைய தொகுதியிலே நடைபெறுகிறது. அப்போது அங்கே இருக்கிற காவல்துறை எவ்வளவு மெத்தனமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதனால் எங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறோம். இனி வரும் காலங்களிலாவது இந்த மக்களை பாதுகாக்கின்ற அல்லது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வேலையை இந்த அரசு செய்யணும் அப்படின்னு. ஏன்னா இன்னும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு செய்கிறேன். எங்களுடைய மறைந்த தலைவர் மு. சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார், இந்த ஆட்சிகள் எங்களை பாதுகாக்க முடியாமல் தவறிவிட்டது, ஆகலை எங்களை நாங்களே பாதுகாத்து கொள்வதற்கு எங்களுக்கு ஆயுதம் வழங்குங்கள் என்று அதற்காக போராடிய கட்சி குடியரசுக் கட்சி. எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் எல்லாம் அதை செய்திருக்கிறார்கள். ஏன்னா அதுக்கு நாங்கள் பல உதாரணங்களும் சீக்கியர்கள் இன்றைக்கும் எப்பவும் கத்தி வச்சுட்டு இருக்கிற நிலைமை. ஒரு ஆர்எஸ்எஸ்ஸாக உருவாக போகிறீங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்பது வேறு, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் என்பது வேறு, எங்களுடைய கொள்கை சித்தாந்தம் என்பது வேறு. நாங்கள் எங்களை மக்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம். அல்லது உங்களால் முடியாவிட்டலை என்று சொன்னால் எங்களுக்கு ஆயுதம் வழங்கல் என்று கேட்கிறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் எதற்காக ஆயுதம் வைத்துக் கொள்கிறது? என்ன நோக்கம் அவங்களுக்கு? யாரை பாதுகாப்பதற்கு? தேசத்தை பாதுகாப்போம். தேசத்தை பாதுகாப்பதற்கு அவங்க இராணுவம் இருக்கிறது. நாங்களும் சேவை அமைப்பு தான். பொதுமக்களுக்கு சேவை அமைப்புக்கு ஆயுதம் எதற்கு? சேவை செய்வதற்கு ஆயுதம் தேவையில்லை. இவர்கள் ஆயுதம் வைத்துக்கொண்டு யாரை அச்சுறுத்துவதற்கு? இன்றைக்கி அவங்க என்ன சேவை செய்திருக்கிறார்கள்? எங்கெல்லாம் மசூதி இருக்கிறதோ அங்கே போய் இடிப்பது சேவையா? எங்கெல்லாம் சர்ச்சுகள் இருக்கிறதோ அங்கே போய் கலவரத்தை உருவாக்குவது தான் சேவையா? எங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் சனாதனத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கிறார்களோ அவர்களை படுகொலை செய்வதுதான் சேவையா? எவ்வளவு எழுத்தாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இப்போ எவ்வளவு அறிஞர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைந்து செயலாற்றலாம்ன்ற மாதிரி வந்திருக்கு. இது மிக மிக அபத்தமான ஒரு கொள்கை. ஏற்கனவே இந்த இயக்கம் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், இந்தியாவிற்கு தேவையற்ற ஒரு இயக்கம். இது தடை செய்யப்பட்ட இயக்கம். அப்படி தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் போய் அரசு ஊழியர்கள் சேரலாம் என்று சொல்வது, தடை தான் நீக்கிட்டாங்களே. என்ன நீக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு நான் கேட்குறேன், இது ஒரு பதிவு பெற்ற இயக்கமா? அரசாங்கத்தால் ஆர்எஸ்எஸ் பதிவு செய்யப்பட்ட இயக்கமா? இல்லை. இதற்கென்று ஒரு தனி வங்கி இருக்கிறதா? இது இவர்கள் வைத்திருக்கிற பொருளாதாரம் எல்லாம் தணிக்கை செய்யப்படுகிறதா? எந்த அடிப்படையில் இதை அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் என்று சொல்ல முடியும்? பின்னாடி இருக்கு நாட்டோட தலைமை அமைச்சரே அதன் பின்னால் செல்கிறார். நீங்கள் ரொம்ப எளிதாக பேசுகிறீங்களா? அதை நிச்சயமாக ஒரு காலம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது இந்திய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயக்கம் அல்ல. இந்திய மக்களுக்கு எதிராக, இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதை நான் பதிவு செய்கிறேன். அதில் பல உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற இயக்கத்தின் உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கலான்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கும்போது அதை என்ன பண்ண போறீங்க? நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை மோடி அவர்கள் தவிர்க்க வேண்டும், அல்லது அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும். ஏன்னா இன்றைக்கி கூட இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தில் அப்படி ஒரு மக்களை பிளவுபடுத்துகிற வகையில் ஒரு சட்டம் போட்டார்கள். அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது சமீபத்தில். இப்போது ரத்து செய்திருக்கு. அப்போ இவருடைய இலக்கு என்பது ஒரு மதம் சார்ந்த அரசியலாகத்தான் வைத்துக்கொண்டார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்து மதம் இவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இந்து மதத்தை நம்புகிற மக்களுக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார். இந்து மதத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாளர்களை இவர்கள் வேறு ஏதோ ஒரு உள்நோக்கம் வைத்திருக்கிறார்களே தவிர, அந்த மதத்தை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு கூட இவர்கள் நியாயம் செய்வது கிடையாது, அவர்களுக்கான உரிமையை மீட்டுக் கொடுப்பது கிடையாது, அவர்களுக்கான திட்டங்களை வைப்பதும் கிடையாது. இப்போ சில நாட்களுக்கு முன்பதாக
உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம் அதன் வழியாக அந்த புனித பயணம் செல்கிறவர்கள், அந்த செல்கிறவர்களுக்கு போகிறாங்க நிறைய பேர். அந்த பகுதிகளில் கடை வைத்திருக்கிறவங்க அந்த உரிமையாளர் பெயர், வேலை செய்கிறவங்க பெயரெல்லாம் அந்த வெளியில் எழுதி வைக்கணுன்ற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அதுதான் இப்போது அது தவறான நடவடிக்கை. உரிமையாளர் பெயருங்கிறது சாலையோர வியாபாரத்தில் வச்சுட்டு இருக்கிறவங்க எதுக்காக இந்த சட்டம்னு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கேட்குறது அவர்கள் யார் என்பதை அடையாளம் காணுவதற்கு. இன்னும் உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கி பல அக்கிரமங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இஸ்லாமியர்கள் குடியிருப்பு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அவர்களுடைய குடியிருப்புகள் இடித்த சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கிறது. புல்டோசர் கலாச்சாரம். ஆமாம், புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. அப்போ யார் இங்கே வசிக்கிறார்கள், யார் வியாபாரம் செய்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து பகிரங்கமாக குரல் கொடுக்கிறார்கள். என்னன்னா, இஸ்லாமியர்களிடத்தில் பொருள் வாங்காத, இஸ்லாமியர்களிடத்தில் பொருள் வாங்காத அப்படிங்கிற அந்த அவங்களுடைய முழக்கம் இருக்குதுல்ல. நான் இதெல்லாம் இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் வாங்கணும் அப்படி. அதை இன்னொன்னே சொல்கிறாங்க, அதாவது பட்டியலினத்தவர்களையும் இஸ்லாமியர்களோடு சேர்த்து இந்த 2 பேர் கடைகள்லையும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே பட்டியல் இனத்தவர்கள் என்பது சாதிய கட்டமைப்பு, இது கட்டுப்பாடுங்கிற பேரில் அவர்கள் கடை வைக்கிறதும் கிடையாது, அந்த இடமும் கொடுக்கறதில்ல. அதை தாண்டி இஸ்லாமியர்கள் கொஞ்சம் வர்த்தகத்தில் கொஞ்சம் முன்னேறி இருக்கிறார்கள், அதையும் தடை செய்ய வேண்டும் என்பது தான். அது ஒரு பாகுபாடுங்க தான். இப்போ கூட அதுக்கு அவங்க அரசு என்ன சொல்லியிருக்குது, ஃபுட் சேஃப்டி ஆக்ட் ஒன்று, அந்த சட்டப்படி தானே. ஃபுட் சேஃப்டி ஆக்டில் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. உணவு பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் யாருக்கும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம், இந்துக்களுக்கு ஒரு சட்டம், இல்லை வேற SC STக்கு ஒரு சட்டம்ன்றதெல்லாம் கிடையாது. அது வந்து பொதுவாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு நபர் சாலையோரத்தில் வந்து வியாபாரம் செய்கிறார் என்று சொன்னால் அவர் அரசிடத்தில் அதற்கான சான்றுகளை பெற்று இந்தியாவில் எந்த வேணுனாலும் செய்யலாம். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ். இது ஒரு இந்திய குடிமகன் அவன் விரும்புகிற இடத்துல போய் வியாபாரம் செய்வதற்கு அரசியல் சட்ட அடிப்படை உரிமை தந்திருக்கும் போது அதை வேற ஒரு புதுசாக ஒரு சட்டம் போடும்போது அரசியல் சாசனத்துடைய உரிமைகளுக்கு மாற்றாக வேற எந்த சட்டமும் கொண்டு வர முடியாது. அதனால தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை அது வந்து கான்ஸ்டியூஷன் ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி எந்த சட்டமும் கொண்டு வர முடியாது, அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் இன்றைக்கி ரத்து பண்ணியிருக்காங்க. ஆக இது வந்து தொடர்ச்சியாக அது இன்னும் சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேச அரசு இப்படி ஒரு மத சாயலோட அரசியல் செய்ததுனால தான் படுதோல்வி பாராளுமன்ற தேர்தலில் அடைந்திருக்கிறீங்க, இன்னும் கூட நீங்கள் திருந்தலையான்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் வந்து உன்னுடைய கொள்கையை மாற்றிக்காமல் இன்னும் அதே பிடிச்சிட்டு இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு ஒரு பரந்த எண்ணமோ ஒரு கொள்கையோ அவங்களுக்கு கிடையாது. மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர்காய வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்குது. அதனால தான் தொடர்ச்சியாக இதை மட்டுமே முன்னிறுத்துகிறார்களே தவிர இங்கே இந்த நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கான ஒரு திட்டம் அவர்களிடத்தில் கிடையாது. தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி. இப்போ மறுபடியும் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மக்கள். கடந்த 10 ஆண்டு ஆட்சி சரியாக நடந்ததா? இப்போ இந்த ஆட்சி சரியாக நடக்குமா? கடந்த 10 ஆண்டு ஆட்சியிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. 2014 அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன வாக்குறுதி என்ன, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தருவோம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ நேற்று பட்ஜெட் அறிக்கையில் வந்து மற்ற கம்பெனிகள் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி பட்ஜெட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தனியார் நிறுவனங்கள். 10 ஆண்டுகளில் நாங்கள் பாரதிய ஜனதா ஆட்சியாளர்களை கேட்குறது, எவ்வளோ பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, எத்தனை தொழிற்சாலைகள் இல்லையா, ஏதாவது ஒரு தரவுகள் இருக்கா, இவர்களால் வெளியிட முடியுமா, ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா, இத்தனை கோடி பேருக்கு நாங்கள் ஆண்டுக்கு 2 கோடி பேர்னா கூட 10 ஆண்டுக்கு 20 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்கணும், எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் என்னன்னா இதற்கு மாறாக வேலை இழப்பு தான் அதிகரிச்சிருக்குது. வேலை இழப்பு அதிகரித்திருக்கிறது. நிலங்கள் அந்த மக்களுக்கு போய் ஒடுக்க ஏழைக்கிறாங்க. இது விவசாயிகளுக்கான நிலங்கள், நில உரிமைகள், அவருக்கான அந்த விவசாயத்தை வளர்த்தெடுப்பதற்கான முறையான திட்டங்கள் எதுவுமே கிடையாது. நீங்கள் விவசாயிகள் ஆண்டு கணக்கில் பல மாதங்களாக தலைநகரில் போராட்டம் நடத்தினார்களே, இப்போவாச்சும் மாற்றி அந்த விவசாயிகளுடைய உரிமைக்காக அந்த விவசாயிகளுடைய நலன்களை பாதுகாக்கிற வகையில் ஏதாவது திட்டங்கள் வகுத்திருக்கீங்களா? எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே
அவங்க வரிகளையும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இந்த நம்ம கார்பரேட்டு வந்து பாவம்ல, ரொம்ப பாவம். 1.5 லட்சம் கோடி கடன் அவங்களுக்கு இது ரத்த தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏழைகளுக்கு எத்தனை பேருக்கு எவ்வளோ பேருக்கு கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு சாமானிய விவசாயி, கூலி விவசாயி, அவன் வாங்கிய கடனுக்காக இந்த அரசு தள்ளுபடி செஞ்சுருக்குது அந்த கடனை. ஆனால் அவன் மேலே வந்து ஜப்தி நடவடிக்கை, கோர்ட்டு நடவடிக்கை, அவமானப்படுத்துகிற வேலைகள், அதை வசூல் பண்ணுறதுக்கு இன்னும் இங்கே தமிழ்நாட்டிலே அது நடந்துகிட்ருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. தாட்கோவில் வாங்கின கடனை வசூல் பண்ணுறதுக்கு ரிலையன்ஸ் கம்பெனிக்கு வசூல் பண்ணுற வேலையை கொடுத்துருக்கிறதா கேள்விப்படுறேன். அடியால் வச்சுக்கிறேன். அடியால் என்னடா இது, ஒன்றுமே புரியல. இது தாட்கோ வாங்கின நிலத்தை ஒரு தனியாருக்கு கொடுக்குறாங்க. 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு நிலத்தை, தாட்கோனுடைய நிலத்தை, தாட்கோ மூலமாக வாங்கிய நிலத்தை ஒரு தனிநபருக்கு விற்கிறாங்க. இது எந்த சட்டம் அனுமதிக்கிறது? இதை தான் நாங்கள் சொல்கிறோம். பாஜக அரசாக இருந்தாலும் சரி, அல்லது மாநில அரசுகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மாநில அரசு திட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போது கூட இன்றைக்கி முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார், நாங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் வந்து மாநில அரசுக்கு உரிய நிதியை வந்து கொடுக்கலன்னு. அது வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் எங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? மாநில உரிமை என்று பேசுகிற போது நாங்கள் முதலமைச்சருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் போடுகிற திட்டத்தில் இங்கே எங்களுடைய பங்கு என்ன? எங்களுக்கான கடன் உதவி, அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம்னு கொண்டு வந்தீங்க. எவ்வளோ பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க? எத்தனை பேருக்கு தொழில் முனைவோருக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கிறது? இவங்க வந்து தாட்கோட லோன் சேங்ஷன் பண்ணிவிட்டு பேங்க்குக்கு போனால் பேங்க்கு கொடுக்க மாட்டேன்றான். வங்கி கொடுக்க மறுக்கிறது. இதற்கு என்ன அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அரசு இதுக்கு என்ன உத்தரவாதம் அளிக்கிறது? இதுதான் மத்திய அரசு. சும்மா இவங்க வந்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஆதரவான ஒரு கட்சிங்கிற மாதிரியான ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கிறார்களே தவிர, இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிற முர்மு அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள் நம் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதை தான் இந்த ஏமாற்று வேலைகள் தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆக இந்த அரசு என்பது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்காகவும் செயல்படலை, இந்த மக்களை பாதுகாப்பதற்கும் செயல்படலை. இந்த அளவிற்கு 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்த அரசை மறுபடியும் மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு நான் எதிர்கட்சிகள் தான் குற்றச்சாட்டுவேன், பாஜகவை சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நேரடியாக காங்கிரஸை சொல்வேன். காங்கிரஸ் சரியான ஒரு கூட்டணியை எல்லோரையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய, அவங்க எல்லாரும் தானே கூப்பிட்டாங்க. பல மாநிலங்களில் அவர் அதை தவறு விட்டார்கள். குறிப்பாக மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கரை தவிர்த்தார்கள். ஏற்கனவே அவர்கள் கூட்டணி என்று அழைத்து விட்டு பிரகாஷ் தவிர்க்க காரணம் என்ன நினைக்கிறீங்க? அங்கே சிவசேனாவும் என்சிபி தேசியவாத காங்கிரஸும் அவர் வரக்கூடாது என்பதில் முனைப்பாக காட்டியது தான். அதில் என்னன்னு கேட்டால், பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையில் இருக்கிறவர்கள் அதிகாரத்துக்கு வந்து கூடாது என்பதிலே இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பேசுவது அதிலே அந்த ஜாதி கட்டாயம் இருக்கிறது. ஆக இதை தான் சொல்கிறேன். ஆக இந்த முரண்பாடுகள், பாபா சாஹேப் அம்பேத்கரை நீங்கள் பேசுகிறீர்கள், படத்தை போட்டுக்கிறீங்க, ஆனால் அவர் சொன்ன அந்த கொள்கை கோட்பாட்டின் கீழ் செயல்படுகிறீர்களா என்றால் கிடையாது. சும்மா வெறும் அரசியல் ஓட்டு வங்கிக்காக மட்டுமே பாபா சாஹேப் அம்பேத்கரையும் இந்த மக்களையும் பயன்படுத்துகிற நிலை தான் இருக்கிறது. அதுதான் சகோதரர் ரஞ்சித் கூட இப்போ சொன்னார். ரிசர்வேஷன், இடஒதுக்கீட்டில் வந்து ரிசர்வேஷனில் போகிற எம்எல்ஏ எம்பிகள்லாம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்றால், பாபா சாஹேப் அம்பேத்கர் வந்து 1932 இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை பற்றி ஒரு கருத்து சொன்னார். 10 ஆண்டுகள் இருந்தால் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் போதும், எங்களுக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. பட் நிரந்தரமான ரிசர்வேஷனுங்கிறது எஜுகேஷன், எக்கனாமிக்கல், எம்ப்ளாய்மெண்ட், இது மூணும் வந்து நிரந்தரமான இருக்கணும். அவங்களுக்கு எப்போது தேவையில்லை என்று வருகிற நிலை வருகிற போது அதை எடுத்துக்கலாம், அது காலக்கெடுவே கிடையாது. பட் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் 10 வருஷம் இருந்தால் போதும், எங்களுக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை. ஆனால் இங்கே இருக்கிற அரசுகளும் ஆட்சியாளர்களும் என்ன செய்கிறாங்க,
அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அது தொடர்ந்து கொண்டு வந்து தொடர்ந்து யாருடைய கோரிக்கையும் இல்லாமல் தொடர்ந்து பொலிட்டிக்கல் ரிசர்வேஷனை 10 வருஷத்துக்கு ஒரு முறை இவங்களாகவே ரெனியூல் பண்ணிட்டு வராங்க. இல்லை, இப்போ அந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா பட்டியலின மக்கள் அந்த அதிகாரத்துக்கு வர முடியாதுல்ல. இதுதான் இங்கே என்ன மாதிரி கையாளுகிறார்கள். இந்த மக்களுடைய வாக்கை வாங்குவதற்காக மட்டும்தான் அந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் பயன்படுகிறதே தவிர, அப்போ இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் எதற்காக உருவாக்கப்பட்டது? இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு ரிசர்வ் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது உள்ளாட்சி பிரதிநிதிகளோ அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பாதிக்கப்படுகிற போது பேசணும், பதிவு செய்யணும். சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ அல்லது உள்ளாட்சி மன்றங்களிலோ அவர்கள் சார்பிலே அவர்களுடைய பிரச்சனைகளை அவருடைய கோரிக்கைகளை பதிவு செய்யணும். ஆனால் அவங்க கட்சியோட இது வந்து அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சட்டமன்றத்தில் திமுகவை சார்ந்தவர்களோ அதிமுகவை சார்ந்தவர்களோ காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்களோ பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த மக்களுடைய குரலை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ ஏன் பாஜகவை கேட்கணும், பாஜக உட்பட யாராவது இதை பதிவு செய்திருக்கிறார்களா, குரல் கொடுத்திருக்கிறார்களா சட்டமன்றத்தில்? அப்படி பண்ண முடியாதவர்களுக்கு எதற்கு இந்த ரிசர்வேஷன்? இதுதான் எங்களுடைய கேள்வி. இன்னைக்கு குடியரசுக் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் எங்களுக்கு தேவையில்லை, ஒழிச்சிருங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் ரிசர்வேஷன் இல்லைன்னு சொன்னால் அந்த கட்சியில் இது ஒரு என்னை போன்றவர்கள், இன்னும் சொல்ல போனால் சகோதரர் திருமாவளவன் போன்றவர்களை எந்த தொகுதியில் நிற்க வைப்பாங்க? பொது தொகுதியில் தான் நிற்கணும். அப்போ ஏன் பொது தொகுதி கொடுக்க வேண்டியதானே? இப்போவே உங்களுக்கு சமூக நீதி பார்வை இருக்கிற போது அவரை பொது தொகுதியில் நிற்க வைத்து ஜெயிக்க வைக்கலாமே. ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, தொகுதினா அவங்க உறுதியாக அத்தனை பேர் உள்ளே வருவாங்க, அவர்களுக்காக பேசுவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது தானே. அதுதான் நடக்கலைன்ற சொல்கிறோமே. இப்போது ரிசர்வ் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ அவருடைய பிரச்சனையை பேச மறுக்கிறார்கள் அல்லது பேச அனுமதி வழங்கப்படுவதில்லை. இப்போ திருமாவர்கள்லாம் பேசி கொண்டு தானே இருக்கிறார். என்ன பிரச்சனை பேசியிருக்காரு பாராளுமன்றத்தில்? பாராளுமன்றத்தில் எல்லாமே பேசுகிறாரு. தமிழர் பிரச்சனை பேசுகிறாரு, மீனவர் பிரச்சனை பேசுகிறாரு, அரசியல் பேசுகிறாரு, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பற்றி பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாரு. ஆனால் எஸ்சி எஸ்டி மக்களுடைய உரிமைகளை பற்றி பேச அனுமதிக்கப்படுகிறாரா? சட்டமன்றத்தில் இப்போ ஒரு சகோதரர் இறந்து போனார், நீதிமன்றத்தில் தீக்குளித்து இறந்து போனார். ஒரு சாதாரண ஒரு குறவரின சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் என்ன கேட்டு இறந்து போனார் தெரியுமா? அவர் சாதி சான்று கேட்டு இறந்து போனார். அதை குறித்து சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சகோதரர் சிந்தனை செல்வன் அவர்கள் உள்ளிட்ட எல்லோரும் அந்த இறந்தவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கின்ற சட்டமன்ற கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற செல்வ பெருந்தகையருடைய அவர்களுடைய தொகுதி, அவர் உள்ளிட்டவர்கள் கூட சட்டமன்றத்தில் அதை பற்றி பேசுவதற்கு கடிதம் கொடுத்து கூட அனுமதி மறுக்கப்பட்டது. அப்படி எங்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காகத்தான் இந்த ரிசர்வ் தொகுதிகள் உருவாக்கப்பட்டது. அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறோம். ஆனால் அங்கே போய் எங்களுடைய குரல்கள் ஒலிக்கப்படவில்லை, எங்களுடைய கோரிக்கைகள் எழுப்பப்பட முடியவில்லை என்கிற போது அது இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன? இப்போ பொது தொகுதிகளில் நீங்கள் நின்றால் வெற்றி பெற முடியுமா? வெற்றி பெற முடியுமா முடியாதா என்பதற்காக மற்றவர்கள் யாரும் நாங்கள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அது அந்த ஒரு நிர்பந்தம் வரும்ல. நீங்களே பிரிஞ்சு இருக்கிறீங்களே, அப்புறம் எப்படி வெற்றி பெற முடியும்? நிச்சயமாக மக்கள் அதில் இந்த ரிசர்வ் தொகுதி மட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சியும் எங்களை சீண்டாது. பாபா சாஹேப் அம்பேத்கர் ஓட்டுரிமையை மட்டும் இந்த மக்களுக்கு வாங்கி தராமல் விட்டு இருந்தால் என்ன நிலை இருக்குன்னு பாருங்கள். இந்த ஓட்டுரிமையை வாங்குவதற்கு இருக்கும்போதே 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஓட்டு கேட்கறதுக்காக மட்டுமே எங்களை பயன்படுத்துகிற மக்கள் ஓட்டுரிமை மட்டும் இல்லைன்னு சொன்னால் எங்களை எங்கே வச்சுருப்பீங்க? அப்போ இன்னும் அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே சாதிய பாகுபாடும் தீண்டாமையும் நிலை இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை மாற்றணுன்றதை நாங்கள் விரும்புகிறோம். இதை மாற்றுவதற்காக உங்கள் கட்சி கூறுகிற செயல்பாடுகள் என்ன? பல்வேறு செயல்களை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கப்படுகிற நிலங்கள், மக்களுக்கு நிலங்கள் இன்னை வரைக்கும் மறுக்கப்பட்டிருக்கிறது.
சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு, சாதி மறுப்பு திருமணங்களை இந்த அரசு அங்கீகரிக்கணும். அப்படி சாதி மறுப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவர்களுக்கு கொடுக்கணும். ஒன்று. இரண்டாவது, இந்த மக்கள் மாண்போடு நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை உருவாக்க வேண்டும். இன்னும் பௌத்தம், இது வந்து எல்லோரும் சொல்லப்படுகிற போல இது ஒரு மதம் அல்ல. பௌத்தம் என்பது அது ஒரு மார்க்கம். எல்லோரையும் ஏற்றத்தாழ்வுகளற்ற, அது ஒரு சமயம் தானே பார்க்குறோம் நம்ம. இல்லை, சமயம் என்று பார்த்தால் கூட இங்கே வந்து சமத்துவத்தை விரும்புகிற ஒரு சமயமாக நீங்கள் எடுத்துக்கணும். சமயங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து மனிதனை மனிதனாக நடக்கும், சகோதரத்தை வலியுறுத்து, அடிப்படை எல்லோருக்குமே, ஆமாம், எல்லோருக்குமான சுதந்திரம் சமத்துவம் இருக்கணுன்றது தான் இதனுடைய கொள்கை. இதை வந்து அதிகரிக்கணும். ரெண்டாவது, சேரி ஊர் என்று இருக்கிறதுல இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடைவெளியை குறைப்பதற்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். இதற்கான இது வந்து உடனேலே நடந்துடலாம் எதிர்பார்க்க. ஒரு சமத்துவபுரம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார், அதெல்லாம் அதற்கான வழிகாட்டல் தானே நினைக்கிறேன். ஆனாலும் அதிலே கூட முறையாக இல்லை. இன்னும் இப்போ இந்த ஆர்கே நகர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆர்கேபேட்டை பக்கத்தில் அங்கே இடம் கொடுத்தாங்க, அரசு தான் கொடுத்தது. சமத்துவபுரத்தெல்லாம் முதல்ல அவங்க அங்கே தான் ஆரம்பித்தாங்க. நீதிமன்ற உத்தரவு, மனித உரிமை ஆணையம் உத்தரவு போட்டு கூட இன்னும் அந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அந்த இடத்துல இடம் கொடுக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்து. ஆனால் பெயர் சமத்துவபுரம். ஆமாம், இருக்குதுல்ல, என்ன பண்ணுவீங்க? நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது, மனித உரிமை ஆணையம் உத்தரவு போட்டிருக்குது. ஆனால் நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படலை. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இப்போ சமூக நீதி பேசி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை சரியாக கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக அதற்கான என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? அதற்கான செயல் திட்டம் என்ன? நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கேட்கிறது, சமூக நீதியை இங்கே வந்து நிலைநிறுத்துவதற்கு அல்லது உருவாக்குவதற்கு உங்களுக்கான செயல் திட்டம் என்ன? எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லுகிறார் முதல்வர். ஆனால் எங்களுக்கு வேலைவாய்ப்பில் பிரச்சனை, இடஒதுக்கீட்டில் பிரச்சனை, பதவி உயர்வில் பிரச்சனை, குடியிருப்பிலே பிரச்சனை. சென்னையில் நாங்கள் வாழ முடியாமல் இன்றைக்கி செம்மஞ்சேரியிலும் கண்ணகை நகர்லையும் பெரும்பாக்கம் பகுதிகளிலும் குப்பை கூலங்களை போல் கொட்டி வச்சுருக்கிறீங்க. அங்கே என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருக்கீங்க? அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, வேலைவாய்ப்பு கொடுத்தீங்களா? அங்கே இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைத்திருக்கோமே, எந்த பெரிய கட்டமைப்பும் அங்கே உருவாக்கப்படலையே. இங்கேருந்து மைக்ரேட் செய்யப்பட்ட அங்கே போனவங்களுக்கு அங்கே இருக்கிற உள்ளாட்சி மன்றத்தில் ஒரு தீர்மானம் போடுறோம், சென்னையிலேருந்து வரவங்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது. இப்படியே ஒரு தீர்மானம் போட்டோம். அதையெல்லாம் அரசு கண்டுகொள்ளவில்லை. இன்னை வரைக்கும் அங்கே மக்கள் இன்றைக்கும் அங்கேருந்து 35-40 கிலோமீட்டர் சிட்டிக்கு வந்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க, கூலி வேலையை செய்கிறாங்க. எத்தனை பேர், எத்தனை பெண்கள், பிரசவ காலத்து பெண்கள் வந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் இறந்து போயிருக்கிறார்கள் மருத்துவ வசதி இல்லாமல். ஏன்? அங்கே போதுமான வசதி, மருத்துவ வசதி கட்டமைப்பாங்க இல்லாதனால வர வழியிலேயே அவ்வளோ தூரம் பயணிக்க முடியாமல் வழியிலேயே இறந்து போனவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்து போயிருக்கிறாங்களே. இதெல்லாம் என்ன மாற்றங்கள் வந்திருக்கிறது? இதெல்லாம் வளர்ச்சி என்று வெறும் வாயில் சொன்ன வெறும் கட்டுமானம் மட்டுமே வளர்ச்சி அல்ல. மக்கள் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்று கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். வெறும் கட்டிடங்கள் உயரமாக கட்டிடங்கள் கட்டிவிட்டதாலே அது வளர்ச்சி பெற்ற வளர்ந்த நாடாக எடுத்துக்கொள்ள முடியாது. அங்கே வாழுகிற மக்கள், பூர்வகுடி மக்கள், அவர்கள் எந்த அளவில், எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அவருடைய வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் அவங்கள வந்து வாங்குகிற சக்தி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து தான், கணக்கிட வைத்து தான் நம்ம வளர்ச்சி என்று கொள்ள முடியுமே தவிர வெறும் பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவதனால மட்டும் வளர்ச்சி என்று எப்படி சொல்ல முடியும்? இதையெல்லாம் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பது தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதற்காக இந்திய குடியரசுக் கட்சி தொடர்ந்து வேலை திட்டங்களை வைத்து செயல்பட்டு கொண்டு 2026 தமிழ்நாடு
அரசில் கோலோச்சுகிற ஒரு தகுதி யாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமைக்கிற தகுதி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதுமே இங்கே இருக்கிற தேர்தல் முறை என்பது இந்த சிஸ்டத்தில் வந்து குறை யார் ஆமாம் நிறைய இருக்குது. இதுக்கு முன்னாடி இரட்டை வாக்குரிமைன்னு ஒன்று வந்தது. அந்த இரட்டை வாக்குரிமை இருந்தபோது எளிய மக்களுக்கு, பூர்வகுடி மக்களுடைய உரிமைகள் பேசுவதற்கு ஏதோ ஒரு நிச்சயமாக போய் சேர முடியும். ஆனால் இப்போ என்னென்னா வாக்குகளை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை இருக்கிறது. வாக்குகளை காசு கொடுத்து வாங்குகிற நிலைமை இன்னும் பிஜேபி போன்ற கட்சிகள் மீது இருக்கிற குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, பல நேரங்களிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்குது. இவிஎம் மிஷினில் கரெக்ட் பண்ணி தான் வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கிறார்கள் என்கிற நிலைமை இருக்கிறது. இவிஎம் மிஷின்ங்கிறது வேண்டவே வேண்டாம்ங்கிறது உலக நாடுகளே சொல்லுகிறது. இன்னும் பெரிய வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற மற்ற எல்லா நாடுகளிலும் கூட இந்த இவிஎம் மிஷினை ஏற்றுக்கிறதே இல்லையே. அந்த இயந்திரத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்ப்பை வந்து எதிர்கட்சிகளையும் காட்டலையே. எதிர்கட்சிகளும் அதுக்கு இல்லை. எங்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலில் முதலாக இந்த தேர்தல் கண்டுபிடிச்சோம். நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக, அங்கே இருந்த மாநில பாஜக அரசு இவிஎம் மிஷினில் தில்லுமுள்ளு செஞ்சு தான் ஜெயிச்சதுன்றதுக்கான ஆதாரத்தை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. நீதிமன்ற வழக்கு இன்னும் முடிவுக்கு வரல. ஆனால் இது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இப்படி தொடர்ச்சியாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தை பாதுகாப்பானதுன்னு சொல்லிட்டாங்களே. இல்லையா? இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்குது. இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வழக்கு போடப்பட்டு அது கேள்விக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதற்கு இன்னும் சரியான தேர்தல் ஆணையத்திலிருந்து சரியான பதில் இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது விகிதாச்சார முறை தேர்தல் முறை இங்கே வந்துருச்சுன்னா, விகிதாச்சார முறை தேர்தல், அதாவது சாதி அடிப்படையிலான விகிதாச்சார முறை. ஆமாம். இப்போ யாரெல்லாம் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள், வாக்குகள் பெற்ற விகிதாச்சார அடிப்படையில் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக முடிந்தால் ஒரு வரும். ஆனால் இங்கே வந்து உறுதியாக சொல்ல முடியாது. காசு கொடுத்து தேர்தல் முறைங்கிறது இது வந்து எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அதுதான் இன்னைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அது இன்னொன்று தேர்தல் கூட்டணி அது எப்படி அப்படிங்கிறது. ஆனால் இப்போது நிலைமையில் பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கிற குறைபாடுகள், மக்களுக்கு எதிராக கொண்டிருக்கிற ஆட்சியை பற்றி மக்கள்கிட்ட ஒரு குறை நிச்சயமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அது தேர்தல் நெருக்கத்திலே தான் அது கணிக்க முடியும். இப்போதே நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. எப்படி வேண்டுமானாலும் மாறலாம், அதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் ஆட்சி அதிகாரம் இவர்கள் தான் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை மட்டும் வேண்டுமானால் நம்மளால் சொல்லலாம். யார் வர வேண்டும் என்பதை வேண்டுமானாலும் சொல்லலாமே தவிர யார் வருவார்கள் என்று நாம் ஜோசியம் கணிக்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தின் வருகை எப்படி இருக்கும்? ஜனநாயக முறைப்படி எல்லோரும் தேர்தலில் பங்கெடுப்பதற்கு உரிமை இருக்கிறது. அவர் ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் நிறைய நடிகர்கள் வந்திருக்கிறாங்களே தேர்தல் கட்சிக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும்ல. இவர் எந்த அளவுக்கு தமிழக அரசியலில் பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள் மத்தியில் நடிகர் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிறது. அது புதிய வாக்காளர்கள் இருக்காங்களா, அங்கே வந்து ஒரு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர் தேர்தலில் அரசியலில் பங்கெடுப்பார் என்பது நீண்டகால திட்டம். விஜய் போன்ற நடிகர்கள் அரசியலுக்கு வருவார், அரசியலிலே பங்கெடுப்பார் என்பது அவர் நீண்டகால திட்டம். அது நிறைவேறுகிற காலம் இப்போது ஆரம்பித்திருக்கிறார். அவருடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் என்னென்று நமக்கு தெரியாது. அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் போக போக தான் தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை, ஒரு புதிய வாக்காளர்கள் மத்தியில் அவர் பெரிய செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறார். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட இளைஞர்களிடத்தில் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சீமான் கட்சியை விட அதிகமாக வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறுமா? அப்படி அது வந்து அந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய முழுமையான அரசியல் பயணம் இன்னும் தொடங்கவே இல்லை. அவர் தொடங்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அது நம்ம வந்து கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் ஒரு பெருத்த இளைஞர்களுடைய வாக்கை, ஒரு பெரும்பான்மை
இளைஞருடைய வாக்கை இவர் பெறுவார். அதில் வந்து சீமான் போன்ற கட்சிகளுக்கு பாதிப்பும் ஏற்படுத்தும். அப்போ அவங்க அதாவது சீமான் கட்சியினரின் வாக்குகளை நிச்சயமாக விஜய் பெறுவார். அது பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா சரியான மாற்று இங்கே இல்லாததுனால்தான் திமுக அதிமுகவிற்கு மாற்றாக வேறு எந்த கட்சியும் இங்கே பெருசாக வந்து எல்லாம் 10 விழுக்காடுக்கு கீழே தான் பரிணமிக்கவில்லை. அதற்கான செயல் திட்டங்களும் யாரும் இங்கே பெருசாக சொல்லலை. ஆக அதை சீமான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எங்களை கேட்டிங்கனாக்கா எல்லாவற்றுக்குமான மாற்றுக் கட்சி என்று சொன்னால் அது பாபா சாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசுக் கட்சி. ஆனால் எங்களுக்கு ஏன் அதை கொண்டு போக முடியலன்னா எங்களுக்கு மீடியா வெளிச்சமோ பெருத்த விளம்பரமோ அல்லது பணமோ எங்ககிட்ட கிடையாது. எங்களுடைய பலம் இப்போ நீங்கள் வந்து நடிகர் விஜய் கட்சியோடு இணைந்து செயல்படுவதற்கான கொள்கை அடிப்படையில் தான். யாரோட நாம் வந்து சேர்ந்து பயணித்தாலும் எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது, எங்களுடைய கோரிக்கைகள் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற, எங்களை அங்கீகரிக்கிற, எங்களை சமமாக நடத்துகிற நாம் கூட்டணி வைத்துள்ளோம். நன்றி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி மூலமாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நேயர்களே, மற்றொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.